ஒரு பெண் ஆண்டவர்ட்ட இப்படி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, என்னை உடையும் ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க. உங்க சித்தத்தை செய்கிறவளா என்ன மாற்றுங்க. அப்படின்னு சொல்லி அடிக்கடியா ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை உடையும் உடையும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. ஆனா ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒரு வார்த்தை அவங்கள சொல்லிட்டாங்கன்னா, காயப்படுத்துற வார்த்தையோ, கடினமான வார்த்தையோ வந்துச்சுன்னா, உட்கார்ந்து கவலைப்படுவாங்களாம். இப்படி சொல்லிட்டாங்களே என்ன, இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, இப்படி என்ன நிந்திச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலையோட இருப்பாங்களாம். அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னாங்களாம், மகளே நீ என்ன உட அப்படின்னு சொல்லி சொல்ற சரிதான். உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவங்களாவே இருந்தா, நான் உன்னை யாரை வச்சு உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்பந்தான் அவங்க உணர்ந்தாங்களாம். இதே போலதான் நம்முடைய உள்ளத்துல நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்யறவங்களா என்னை மாற்றுங்க, என்னை உடைச்சு உருமாற்றுங்க, மறுரூபமாக்குங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை எதுவுமே சொல்லிடக்கூடாது, யாருமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல. அப்படி இருந்தா தேவன் அந்த ப்ராசஸ நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியவே முடியாது. அன்னாளுடைய வாழ்க்கையில கண்ணீர் சிந்தி ஜெபித்து முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்துல அழுதுதான் சாமுவேலை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. அதனால தான் உங்களை சுற்றி பெனினாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வச்சு முள்ள போல உங்களை குத்தி கொண்டே இருக்கிற ஒரு மனுஷியை வச்சிருந்தாங்க. அது நிமித்தம் தேவனுடைய சமூகத்துல அதிகமா அழுதாங்க. பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளையாகிய சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்க. அதனால இன்னைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, நான் உன்னை உருவாக்குறதுக்காக, உன்னை உடைக்கிறதுக்காக கொடுத்த மனிதர்களுக்காக நீ நன்றி சொல்லு. என் சித்தத்தின்படி நான் உன்னை உருவாக்கி விடுவேன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமா?